அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப் போவது உறுதி. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஏப்ரல் 25ஆம் தேதி வரை ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதே வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ரிசர்வராசிக்காரர்கள் தங்களுடைய பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அவர் விரயஸ்தானத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து ராகு, புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நிலைகள் சஞ்சரிக்க போகின்றன. 22ஆம் தேதி முதல் செவ்வாய் ராசியின் அதிபதியுடன் சுக்கிரனுடன் இணைந்து உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை மிகவும் அபரிவிதமாக பெற்று தருகிறார். எனவே நிறைந்த முன்னேற்றமும் பல சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. லாபஸ்தானத்தை 4 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பணமழையில் நனைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் லாபத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக நிறைந்து கிடைக்கும். இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தயாரிப்பு சார்ந்த பண படிகளில் ஏற்பட்ட தடைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நல்ல மாறுதல்களும் அதிரடியான திருப்பங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில அரசியல் சார்ந்த பணிகளில் தடைகளையும் வேறு வகையான சிரமங்களையும் சந்தித்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இல்லத்தில் பல புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு என்பதை நிழல் கிரகங்கள் ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பு பல தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் 22ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. மன அமைதி குறைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் பணியை விட்டு விலகுவதால் பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதிதாக கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை புதிதாக மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் வலுவான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல
முன்னேற்றமும் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாணவ மாணவியருக்கு நிறைந்து கிடைக்கிறது. தருணத்தில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை மிகவும் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12இல் முழு சுபகிரகமாகிய குரு இருக்கிறார். அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் குருவால் சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். சூரியன் உச்சம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருப்பதால் வெகுவளவில் அலைச்சல் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழலும் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் சனி மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. கர்மஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியான சலுகைகள் போன்றவற்றை பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில யோக ரீதியாக நல்ல பல சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சுபத்துவ பாதையில் 5, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் விரயத்திலும் இருப்பதால் பல சுப விரயங்களை பெண்மணிகள் இனிதாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும்.